Hello children, welcome back to my Teach and Learn channel. இன்னைக்கு lesson 48 ஹிந்தி பாராகடியில் உயிர்மெய் எழுத்துக்கள் how to write the letter தா. இந்த தா லெட்டரை நம்ம எப்படின்னா ப்ரொனன்சியேஷன் செய்து சொல்லணும்னு போன வீடியோவில் பார்த்தீங்க. இப்போ நம்ம இதை எந்தெந்த எப்படி சிம்பிளில் நம்ம எழுதலான்னு கற்றுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தா செகண்ட் தா எப்படி எழுதலான்னு கற்றுக்கலாம். வாங்க. முதல்ல ஆ, அதுக்கப்புறம் தா எப்படி எழுதலாம் பார்க்கலாம். ஆனா மாதிரி வளைச்சி கொண்டாந்துட்டு அப்படியே கீழே சி மாதிரி வளைச்சி மேலே கொண்டு போய் அப்படியே கீழே கொண்டாந்துடணும் ஒரு டர்னில். அதுக்கப்புறம் மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். ஆனா மாதிரி வளைச்சிட்டு கீழே அப்படியே சி மாதிரி வளைச்சி நேராக போயிட்டு மேலே போயிட்டு கீழே கொண்டாந்துடணும். அதுக்கப்புறம் மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இது என்ன லெட்டர்? தா. இப்போ நெக்ஸ்ட்டு ஆ தா எப்படி எழுதலாம் பார்க்கலாம். அதே மாதிரி ஆ மாதிரி போட்டுட்டு சி மாதிரி மேலே போயிட்டு கீழே வரணும். அந்த லைன் போட்டுட்டு பக்கத்தில் இன்னொரு ஒரு ஸ்டாண்டிங் லைன் போடலாம் நேர்கோடு. அதுக்கப்புறம் மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இது என்ன லெட்டர்? தா. மறுபடியும் எழுதலாம். அப்படி ஒரு சுழிச்சிட்டு ஆனா மாதிரி அதுக்கப்புறம் சி மாதிரி வளைச்சி எடுத்துகிட்டு மேலே போயிட்டு கை எடுக்காமல் அதே இடத்துல ரிட்டர்ன் கீழே வந்துடணும். இன்னொரு ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டுடலாம் நேர்கோடு. மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இது என்ன லெட்டர்? தா. இப்போது இ தி எப்படி எழுதலாம் பார்க்கலாம். அதே மாதிரி சுழிச்சிட்டு சி மாதிரி மேலே போயிட்டு கீழே வரணும். அதுக்கப்புறம் மேலேருந்து லெஃப்ட் சைட் பக்கம் வளைச்சி கீழே கொண்டாந்துட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுடலாம். இது என்ன லெட்டர்? தி. மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். சின்னதாக ஒரு சுழிச்சிட்டு ஆனா மாதிரி அப்படியே வளைச்சி சி மாதிரி மேலே கொண்டு போயிடணும். அதுலேருந்து கை எடுக்காமல் கீழே கொண்டாந்துடணும் ரிட்டர்ன். அதுக்கப்புறம் மேலேருந்து வளைச்சி கீழே கொண்டாடணும் லெஃப்ட் சைட் பக்கம். இது என்ன லெட்டர்? தி. நெக்ஸ்ட் லெட்டர் இ தி எப்படி எழுதலாம் பார்க்கலாம். அதே மாதிரியே சுழிச்சு மேலேருந்து கொண்டாந்து வளைச்சி கீழே கொண்டாந்துட்டு சி மாதிரி வளைச்சி அப்படியே மேலே போயிட்டு அப்படியே அதே இடத்துல ரிட்டர்ன் கீழே வந்துடலாம். அதுக்கப்புறம் மேலேருந்து ரைட் சைட் பக்கம் வளைச்சி கீழே கொண்டாடணும் கொக்கி மாதிரி. அதுக்கப்புறம் மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். சின்னதாக ஒரு சுழிச்சிட்டு ஆனா மாதிரி அப்படியே கீழே அப்படியே சி மாதிரி வளைச்சி மேலே கொண்டு போய் கீழே கொண்டாந்துடணும். விட்டுறலாம். அதுக்கப்புறம் மேலேருந்து ரைட் சைட் பக்கம் வளைச்சி கீழே கொண்டாந்துடலாம். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம் படுக்கை கோடு. இது என்ன லெட்டர்? தீ. நெக்ஸ்ட் லெட்டர் உ தூ எப்படி எழுதலாம் பார்க்கலாம். சின்னதாக சுழிச்சிட்டு ஆனா மாதிரி அப்படியே கீழே சி மாதிரி மேலே கொண்டு போயிட்டு அதை அப்படியே ரிட்டர்னாக கீழே கொண்டாந்து விட்டுடலாம். கீழே லைட்டாக ஒரு சின்னதாக சுழிச்சிட்டு லெஃப்ட் சைட் பக்கம் கொண்டு போய் விட்டுடலாம். அதுக்கப்புறம் மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுடலாம் படுக்கை கோடு. மறுபடியும் எழுதலாம். ஆனா மாதிரி சுழிச்சிட்டு மேலே சி மாதிரி கொண்டு போயிட்டு கீழே விட்டுடலாம். கீழே ஒரு சின்னதாக சுழிச்சிட்டு லெஃப்ட் சைட் பக்கம் நோக்கி விட்டுறலாம் வளைச்சி. அதுக்கப்புறம் மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். நெக்ஸ்ட் லெட்டர் ஊ தூ எப்படி எழுதலாம் பார்க்கலாம். மேலேருந்து ஆனா மாதிரி சுழிச்சிட்டு கீழேருந்து சி மாதிரி வளைச்சி கொண்டாந்து மேலே போயிட்டு கீழே விட்டுடலாம். கீழே சின்னதாக சுழிச்சிட்டு ரைட் சைட் பக்கம் நோக்கி இழுத்து விட்டுடலாம். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுடலாம். இது தூ இந்த லெட்டர். மறுபடியும் எழுதலாம் பார்க்கலாம். சின்னதாக சுழிச்சிட்டு ஆனா மாதிரி அப்படியே கீழே வளைஞ்சி சி மாதிரி வளைஞ்சி மேலே கொண்டு போயிட்டு ரிட்டர்ன் கீழே கொண்டாந்து விட்டுறலாம். அதுக்கப்புறம் சின்னதாக சுழிச்சிட்டு ரைட் சைட் பக்கம் விட்டுறலாம். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இது என்ன லெட்டர்? தூ. நெக்ஸ்ட் லெட்டர் ஏ தே எப்படி எழுதலாம் பார்க்கலாம். மேலேருந்து கீழே ஆனாமல் சுழிச்சு கீழே சி மாதிரி வளைச்சி மேலே கொண்டு போயிட்டு அப்படியே கீழே கொண்டாந்து விட்டுறலாம். மேலேருந்து ஒரு சாய்வலாக ஒரு கொம்பு மாதிரி இழுத்து விட்டுறலாம். அதுக்கப்புறம் ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இது என்ன லெட்டர்? தே. மறுபடியும் எழுதலாம். மேலேருந்து கீழே சுழிச்சு கொண்டாந்து கீழே சி மாதிரி மேலே போயிட்டு கீழே கொண்டாந்து விட்டுறலாம். மேலேருந்து சாய்வலாக லெஃப்ட் சைட் பக்கம் நோக்கி சுழிச்சிட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இது என்ன லெட்டர்? தே. நெக்ஸ்ட் லெட்டர் ஐ தை எப்படி எழுதலாம் பார்க்கலாம். சின்னதாக சுழிச்சிட்டு ஆனா மாதிரி சுழிச்சு சி மாதிரி கீழே கொண்டாந்து மேலே போயிட்டு அப்படியே கீழே கொண்டாந்து விட்டுடலாம். மேலே சாய்வலாக 2 கொம்பு இழுத்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஸ்லீப்பிங் லைன் போட்டுடலாம். இதுதான் தை. மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். சுழிச்சிட்டு அப்படியே சி மாதிரி வளைச்சி அப்படியே மேலே போயிட்டு அப்படியே கீழே கொண்டாந்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் மேலே சாய்வலாக லெஃப்ட் சைட் பக்கம் நோக்கி 2 கொம்பு விட்டுறலாம். 2 கொம்பு போட்டதுக்கப்புறம் மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டலாம் படுக்கை கோடு. இது என்ன லெட்டர்? தை. நெக்ஸ்ட் லெட்டர் ஓ தோ எப்படி எழுதலாம் பார்க்கலாம். அதே மாதிரியே மேலே சுழிச்சு கீழே கொண்டாந்துட்டு மேலே போயிட்டு கீழே விட்டுறலாம். அதுக்கப்புறம் பக்கத்தில் இன்னொரு நேர்கோடு போட்டுடலாம்.
மறுபடியும் சாய்வில் ஒரு கொம்பு இழுத்துட்டு ஒரு ஸ்லிப்பிங் லைன் போட்டுடலாம். மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். நல்லா சுழிச்சு விட்டுக்கலாம். மறுபடியும் எழுதலாம். சின்னதாக ஒரு சுழிச்சிட்டு கீழேருந்து மேலே போயிட்டு அப்படியே கீழே வந்து விட்டுறலாம். பக்கத்தில் இன்னொரு ஒரு நேர்கோடு போட்டுடலாம். சாய்வலாக ஒரு கொம்பு சுழிச்சு விட்டுட்டு ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுடலாம். இப்போ இது என்ன லெட்டர்? தோ. நெக்ஸ்ட் லெட்டர் அவு தவ். எப்படி எழுதலாம் பார்க்கலாம். சின்னதாக சுழிச்சிட்டு கீழே வந்து வளைச்சிட்டு மேலே கொண்டு போயிட்டு அப்படியே கீழே விட்டுறலாம். மறுபடியும் இன்னொரு ஒரு நேர்கோடு போட்டுடலாம். அதுக்கப்புறம் சாய்வலாக ரெண்டு கொம்பு இழுத்து விட்டுடலாம். லெஃப்ட் சைட் பக்கம் நோக்கி ரெண்டு கொம்பு இழுத்து விட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுடலாம். இது என்ன லெட்டர்? தவ். மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். சுழிச்சிட்டு அப்படியே மேலே போயிட்டு ரிவர்ஸாக கீழே கொண்டாந்துடலாம். மறுபடியும் இன்னொரு நேர்கோடு போட்டுடலாம். அப்படியே சாய்வில் ரெண்டு கொம்பு இழுத்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் படுக்கை கோடு போட்டுடலாம். இது என்ன லெட்டர்? தவ். நெக்ஸ்ட் லெட்டர் தம். எப்படி எழுதுன்னு பார்க்கலாம். மேலேருந்து சுழிச்சு அப்படியே கீழே கொண்டாந்து சி மாதிரி வளைச்சிட்டு அப்படியே மேலே போய்ட்டு ரிட்டர்னில் கீழே கொண்டாந்து விட்டுடலாம். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுடலாம். படுக்கை கூட ஒரு புள்ளி வச்சிடலாம். மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். சின்னதாக ஒரு சுழிச்சிட்டு ஆனா மாதிரி அப்படியே மேலேருந்து கீழே கொண்டாந்து சி மாதிரி சுழிச்சிட்டு மேலே போய்ட்டு கீழே கொண்டாந்து விட்டுடலாம். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுடலாம். மேலே புள்ளி வச்சிடலாம். நெக்ஸ்ட் லெட்டர் அஹா தஹா. எப்படி எழுதலாம் பார்க்கலாம். அதே மாதிரி சுழிச்சு ஆனா மாதிரி சுழிச்சிட்டு அப்படி கீழே வந்து சி மாதிரி வளைச்சிட்டு மேலே கொண்டு போய்ட்டு அப்படி ரிட்டர்னாக கீழே கொண்டாந்து விட்டுடலாம். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுடலாம். பக்கத்தில் ரெண்டு புள்ளி மாதிரி வச்சிடலாம். இது வந்து என்ன லெட்டர்? தஹா. மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். ஒரு ஆனா மாதிரி சுழிச்சிட்டு அப்படியே சி மாதிரி வளைச்சி கொண்டாந்துடலாம். கொண்டாந்துட்டு அப்படியே மேலே போய்ட்டு அப்படியே ரிட்டர்னில் அதே கை எடுக்காமல் கீழே கொண்டாந்து விட்டுடலாம். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுடலாம். படுக்கை கோடு. அப்புறம் வந்து பக்கத்தில் ரெண்டு புள்ளி வச்சிடலாம். இப்போ இது என்ன லெட்டர்? தஹா. இப்போது நீங்கள் இந்த வீடியோவில் தேர்ட் லெட்டரை என்ன மாதிரிலாம் நம்ம சிம்பிளில் எழுதணும்னு கற்றுருப்பீங்க. நீங்களும் வீட்டில் ரைட் பண்ணி லேர்ன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.